இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த 16 ஒப்பந்தங்களால இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பெருசா என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? India stands with Israel firmly with full conviction in this moment and beyond. சரி, இதுல ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துப்போம். பாதுகாப்புத்துறை. இந்த ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து டெரர் அட்டாக்கு அகைன்ஸ்டா ட்ரைனிங் எடுத்துக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பதான் ரீசெண்டா இஸ்ரேல் ஹமாஸ் ட்ரோன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண சென்சார்ஸ், ரேடார்ஸ், ஜாமர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் டாக்டிக்ஸை இப்போ இந்தியாவுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இது ஒரு பெஸ்ட் டைமிங்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நமக்கு எதிரியா இருக்க பாகிஸ்தான் இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பார்டரை தாண்டி ஆயுதத்தையும் வெடிபொருட்களையும் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்கள பலமா திருப்பி அடிக்க இந்த ட்ரைனிங் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி ரெண்டு நாடுகளுமே அவங்களோட ராணுவ தந்திரத்தையும் உளவுத்துறை ரகசியத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்ததா இஸ்ரேல் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸை அப்கிரேட் பண்ண போகுது. இதுக்காக 8000 கோடி வரை டீலிங் பேசியிருக்காங்க. பட் இது ரொம்பவே ஒர்த் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட இருக்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட ஃபியூவல் கெப்பாசிட்டிக்கு 1500 கிலோமீட்டர் வரை தான் போக முடியும். ஸோ இதுக்காக இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட 6 பழைய போயிங் 767 ஜெட்ஸை டேங்கர்ஸா கன்வெர்ட் பண்ணி ரஃபேலோட அனுப்ப போகுது. இதனால என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்த சைனாவோட கப்பற்படைக்கு நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் சிம்ம சொப்பனமா மாறும். ஏன்னா சவுத் சைனாவோட சி 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸால இதுவரை அதிகபட்சமாவே 1500 இருந்து 1800 கிலோமீட்டர் வரை தான் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு மேல ஃபியூயல் பத்தாம போயிடும். இந்த இடத்துலதான் இஸ்ரேல் கொடுக்குற டேங்கர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்ப நம்ம ரஃபேல் சவுத் சைனா சீக்கு போகுதுன்னா நடுவுல அந்தமான்லயே லேண்ட் பண்ணி அந்த டேங்கர்ஸ்ல இருக்க ஃபியூலை பம்ப் பண்ணி ரீஃபியூல் பண்ணிட்டு மொத்த சைனீஸ் ஐலாண்டையே வளைச்சு பதிலடி கொடுக்க போகுது. அண்ட் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே எதிரிகளோட ஃபைட்டர் ஜெட்ஸை ட்ராக் பண்ற மாதிரி ரேடார் சிஸ்டத்தையும் அப்கிரேட் பண்ண போறாங்க. இப்படி பாதுகாப்பு துறையில மட்டுமே இந்த ஒப்பந்தத்தால பல மாற்றங்கள் நடக்க போகுது. இப்பவே பல நாடுகளுக்கு இந்தியாவை தொடுறதுக்கே ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. இன்னும் அப்கிரேடிங்ல இருக்க நம்ம இந்தியாவை தொடுறதுக்கே யோசிப்பாங்கல்ல.